வணக்கம். பாரம்பரியமிக்க இந்த பண்பாட்டு கலை நம்முடைய கலாச்சாரத்தை, தமிழர்களுடைய வாழ்வியல் முறைகளை மிக ஆழமாக காலூன்றச் செய்து அதன் மூலமாக இன்று வரை இது நம்மை காத்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிக இல்லை. அந்த ஒரு அற்புதமான கலையில் எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி, தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி, இந்த கலையிலே நாமும் இணைத்து கொள்ள வேண்டும், பயணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண தூண்டுதலை உருவாக்கியவர்கள் இந்த அணுப்பட்டி ஆட்டக்காரர்கள் தான். உண்மையிலுமே நான் சில பேரெல்லாம் மிஸ் பண்ணுற காணோம். அங்கே லாஸ்ட் லைனில் ஒரு சில பேர் மட்டும்தான் பார்க்க. இந்த கலை இவங்க மூலமாக தெரிஞ்சதுக்கு பின்னாடி கடவுளுடைய அருளால் எனக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் பல நூற்றுக்கணக்கான கலைஞர்களோடு, பல ஆசிரியர்களோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு முருகப்பெருமான் எனக்கு தந்தார். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு 16,000 கலைஞர்களை வைத்து ஒரு உலக சாதனை நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வில் எனக்கு பாட தெரியாது, நான் ஆசிரியர் இல்லை. இருந்தாலும் அந்த 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே நானும் ஒருவனாக இருந்தேன். அது முருகப்பெருமானுடைய வரம். அந்த 16,000 பேரை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு உலக சாதனையை நிகழ்த்திய இந்த கலை, அது நிறைய பேசலாம். மூலமாக நான் அறிந்து கொண்ட விஷயங்கள், இந்த கலை ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும், குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை, இதையெல்லாம் பற்றி பேசணும்னு நிறைய நேரம் பேசலாம். ஆனால் நான் அதுக்காக வரல. அண்ணனோட பாட்டை கேட்கறதுக்காகவும் உங்களுடைய ஆட்டத்தை ரசிக்கிறதுக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ரெண்டாவது, இதை பற்றி பேசி இந்த இடத்திலே பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நமக்கு தெரியும். ஏன்னா இந்த கலையை எனக்கு சொல்லிக் கொடுத்ததே நீங்கள் தான், அணுப்பட்டி ஆட்டக்கலைஞர்கள் தான். அதனால இதைய நான் உங்களுக்கு இந்த கலையினுடைய பெருமைகளை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு குழு இந்த வள்ளிக்கும்மையிலே இடைக்காலத்தில் ஒரு இடைவெளியை நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட போது நான் உண்மையிலேயே வருத்தப்பட்டேன். இந்த இடைவெளியை இட்டு நிரப்ப வேண்டும், குறைந்தபட்சம் ஒரு 100 ஆட்டக்கலைஞர்களை இந்த அணுப்பட்டியிலே உருவாக்க வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களில், பல சூழ்நிலைகளில், பல இடங்களில் நான் இதை பதிவு செய்திருக்கின்றேன். ஆனால் இன்று இந்த கலையின் மீதும் இந்த கலாச்சாரத்தின் மீதும் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய சுந்தரேசன் அவர்கள், அவரோடு இணைந்து சில பேர் இந்த ஊரிலே மிக கடினமாக முயற்சி எடுத்து உங்களை எல்லாம் ஒரு தலை சிறந்த ஆசிரியர், இந்த பகுதிக்கு இந்த கலையை அறிமுகப்படுத்திய ஒரு மூத்த ஆசிரியர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய அருமை புதல்வர் அண்ணா சுந்தரம் அண்ணா அவர்களை இங்கே கொண்டு வந்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து இந்த அற்புதமான ஒரு அரங்கேற்ற நிகழ்வில் உங்களை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கு காரணமான, இதற்கு பின்னால் கடுமையாக மகிழ்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு குழு. நான் உண்மையிலுமே அந்த சந்தம் அண்ணா எடுத்த அந்த முந்தி உதித்த நிலையிலே என்னால் உட்கார முடியல. எனக்கு தெரிஞ்ச ஆட்டத்தை நான் ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். இதில் நான் ரொம்பலாம் ஆடுனதில்லை எங்கேயுமே. ஏன்னா அண்ணாவோட சந்தம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த முந்தி உதித்த நிலையிலும் சரி, அதுக்கடுத்து தண்டவாணின்னு கொண்டாடும்ல, நான் என்னால்